இப்போ எங்கே வந்திருக்கீங்க பார்த்தீங்கன்னா கைஸ் எங்கே பண்ணால் சரஸ்வதி சூப்பர் மார்க்கெட் எதுக்காக வந்திருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். அதெல்லாம் இதெல்லாம் மனுஷங்க குளிக்கிறது இதெல்லாம் வச்சுட்டு வா, நமக்கு தேவையில்ல இது. டவ் சோப்பு வேற என்ன ப்ரெஷ்ஷு பாரு இருக்குது. ப்ரெஷ்ஷு நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம பல்லு விளக்குறது இல்லை. ஒன்று சோப்பு, இந்த சோப் போட்டால் தான் வந்து துணிக்கு அழுகு போகாது. அதனால் இந்த சோப்பு எல்லாம் வாங்கி போட்டுருவாங்க. அழுகு போகாதா? தயவு செஞ்சு இது யாரும் வாங்கிடாதீங்க. அழுகு போக சோப் வாங்கி என்ன பண்ணுறேன்? அழுகு போகாத சோப்பு தான் நமக்கு வேணும். அடுத்து நான் படையப்பா இருங்க. இந்த சோப் பார்த்தீங்கன்னா நான் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த சோப்பு இருக்குது, படையப்பா சோப்பு. ஆனால் இப்போ யாரும் இதை யூஸ் பண்ணுறது அதிகமாக. அதானடா? ஆமாம், அதே தான். ஹமாம் ஓடு ஓடு நிற்காம ஓடு. அம்மாவின் பேர். இப்போ ஓடுனா கடைக்காரையும் துரத்தி பிடிப்பாங்க, அதனால இங்கேயே வச்சிடலாம். சரியா? ஷாம்பா ஷாம்பு பாம்புன்றாரு நீங்கள் சார் இது பேப்போட ஐக்கோ நடிக்கணும். நான் என்ன பண்ணுறேன்? ஷாம்பா இந்த ஷாம்பு போட்டு தான் எனக்கு முடியெல்லாம் கொட்டிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால எல்லாருமே இந்த ஷாம்பு போடுங்க. அவருக்கு போட்டணுமா? எடுத்து போட்டு சேர்த்து. ஆனால் கிளீன் ப்ளஸ் தானே, அது அவருக்கு போட்டணும். போட அடுத்து பேசுனா அது பல்லு வளர்ந்து பீம் இதில் பார்த்தீங்கன்னா 10 எலுமிச்சை சக்தி இருக்குது இதில். சரிங்களா? அதனால் வந்து பாத்திரம் வளர்க்கறதுனால ஆனால் ஒரு எலுமிச்சோட விலை 5 ரூபா. ஆனால் இது 10 எலுமிச்சோட சேர்ந்தது இது 5 ரூபா தான். 5 ரூபா தான். இதனால் ஒரு 2 இது எடுத்துக்கும். இது அது குழந்தைங்க. இது நமக்கு இன்னும் கல்யாணமும் ஆளை தொட்டு. இது பார்த்தீங்கன்னா யார்ட்லி லண்டன் சொல்லிட்டு ஒரு சோப்பு. இதுக்கு என்ன ஒரு இதுனா பெனிஃபிட்னா, இது போட்டால் ஒயிட் ஆவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்கா. இங்கே வந்து இது போட்டு சென்சர் போட்டுரு, நான் சொல்லிடுறேன், சென்சரில் வந்துடும். போட்டுன்னு தான் இருக்கான். ஆனால் என்ன அது கைஸ், நம்ம வந்து சந்தைக்கு போகிற போட்டோம் சிப்பா முடிச்சு போகிறோம். நம்ம இப்படி தான் நம்ம பிஹேவியர் இருக்கும். சரிங்களா? பழக்க வழக்கத்தை விடக்கூடாது. ஆமாம், எண்ணெயில வந்தாலும் அந்த நிலை மறவாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இது என்ன ரெட்டாக இருக்குது, இது என்ன பிளாக்காக இருக்குது? அதானா, இது வந்து பிளாக் பார்லுக்கு யூஸ் பண்ணுறது, இது வந்து மென்ஸ் கிளப்புக்கு யூஸ் பண்ணுறது. ஊற்றிட்டு குடிக்கிற குச்சி போல ஊற்றி அவன் நேற்று மேஜிக் மூமெண்ட் குடித்தான், அதனால் அதை சொல்லிட்டு இருக்கான். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இந்த மாதம் இதை எடுத்துகிட்டு போ, அடுத்த மாதம் அதை எடுத்து போய் டேஸ்ட் பண்ணலாம். பார்த்தாலே தெரிகிறது. கைஸ், இது பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்காக யூஸ் பண்ணுறது. அது எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனால் இவங்க பொண்டாட்டி வந்து இப்படி வந்து உங்களை அடிப்பா. இது இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை, அதனால இது இங்கேயே வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளை கடைக்காரருக்கு கலந்து பிடிச்சி வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் தண்ணி நாங்கள் ஓடிடலாம். இதுக்கும் நல்லா இருக்குதா? இதோட ரேட்டு வந்து 120 ரூபா. 120 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இல்லை. இங்கே வச்சுருக்கேன். போலாமா? ஓகே கைஸ், என்னோட பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. சதி பாய். என்னோட பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. நாளைக்கு வந்து அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சின்னமுட்டி போகிற வழியில் சரஸ்வதி சூப்பர் மார்க்கெட்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. டீ தூள் டீ தூள் என்ன தூள்? ஏபிடி ஒன்று இருக்குது. இப்போ டீ தூள்லேயே பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஏபிடி தான். இதோட எம்ஆர்பி ரேட்டு பார்த்தீங்கன்னா 40 ரூபா. 100 கிராம் வந்து 40 ரூபா. இது 3 டோஸ் போனீங்கன்னா 100 கிராம் வந்து 70 ரூபாய், 100 ரூபாய் ஏதோ, அது சம்திங் அந்த ரேஞ்ச். அதனால நம்ம வந்து ஏபிடி யூஸ் பண்ணலாம். சரியா? சரி, சக்ரா கோல்டு வந்து இந்த டப்பாக்கு தான் ப்ரைஸை விடைஞ்சு உங்களுக்கு டீ தூளுக்கு இல்லை. ஓகே ஓகே. அந்த ஏபிடி அதான் சன்ரைஸ் நல்லா தான் இருக்கும். சன்ரைஸ் ஒன்லி இது வந்து அந்த ஜோதிகா விளம்பரத்தில் வருவாங்கல்ல, அப்போ பார்க்குறதுக்கு சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது ப்ரோ கம்முன்னு வாங்க ப்ரோ. இது கருப்பு பேரிச்சம்பழம். இது வந்து அன்னைடேட்ஸ் கருப்பு பேரிச்சம்பழம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இது வந்து லோக்கல்லே தான் கிடைக்குது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஃபாரின் டேட்ஸ்னு போட்டிருக்கோம். சத்தியமாக ஃபாரின் டேட்ஸ் இல்லை, லோக்கல் டேட்ஸ் தான். நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? இது ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா பிளாக்ன்றதுனால ரொம்ப ரேட் வைஸ் ரொம்ப அதிகம். யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பை ஒன் கெட் ஒன்றுனா ஒரு பீஸும் வாங்கிக்கலாம். அதாவது சேம் ரேட்டு தான், ஆஃபர்னு போட்டு பை ஒன் கெட் ஒன்று போடுவாங்க. ஏன்னா அவங்க சேல் பண்ணுறதுக்காக. மற்றபடி ரேட் வைஸ் ஒன்று தான்.
அப்போ லைன் டேட்ஸும் அதே மாதிரி தானா? எல்லா டேட்ஸும் அதே தான். ஓகே கேஸ் பாய், நெக்ஸ்ட் விழாக்கள் சந்திப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.